பிகாஸ் நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, வெறும் இந்த பிராக்கெட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு நான் அதுக்கு பதிலாக ஒரு ரவுண்ட் பிராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பீலையும் ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நான் தரும்போது நான் வந்து டப்புல கொடுக்குறேன், பட் எனக்கு அவுட்புட் வந்து டிக்ஷனரியில் வந்திருக்கு. ஸோ இது பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்படி ரவுண்ட் பிராக்கெட் இருந்ததுன்னா டப்புள், இந்த மாதிரி செட் பிராக்கெட் இருந்ததுன்னா அது வந்து டிக்ஷனரி. ஸோ பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன் பண்ணிருக்கு பைத்தான், நம்ம இந்த பிராக்கெட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டிட் அண்ட் ஜிப் கொடுத்துட்டு ஏ அண்ட் பி கொடுத்தோம் அப்படின்னா, ஏல இருக்கிறத வந்துட்டு நம்மளுக்கு கீயா எடுத்துக்கும், பில இருக்கிறத நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூவா எடுத்துக்கும். எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி டிக்ஷனரி ஃபார்ம்ல நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ அதுதான் இந்த டிக் ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. ஸோ இதே நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல 2 வேல்யூ இல்லாமல் 3 வேல்யூ தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அப்படின்னு கொடுக்குறேன், பட் ஆனால் இன்னொரு லிஸ்ட்ல வந்துட்டு நான் 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். லைக் இந்த இடத்துல 3 கீ கொடுத்துருக்கேன், பட் ஆனால் வேல்யூ வந்து நான் 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணும்போது எரர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எரர் வராது. ஸோ அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இருந்துச்சுனால அது வந்துட்டு பெருசாக அது வந்து எரர்னு காட்டாது. எதுக்கான வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ, அதாவது எத்தனை கீ இருக்கோ அதுக்கான அத்தனை வேல்யூஸை மட்டும் மேட்ச் பண்ணும். ஸோ மீதி இருக்கிறது அது எதுவுமே மேட்ச்